ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமம் என்று அழைக்கப்படுற ஊரில் இந்த ஆலயம் இருக்குது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சிவலோகநாதர், முடீஸ்வரர், முண்டீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இறைவி பார்த்தீங்கன்னா காணர் குழலி, சவுந்தரநாயகி, செல்வநாயகி, செல்வாம்பிகை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. வன்னி மரம் பற்றி தலைவிருட்சம் வன்னி மரம். தீர்த்தம் பார்த்தீங்கன்னா முண்டக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். இங்கே யாரெல்லாம் வழிபட்டோம் பார்த்தீங்கன்னா பிரம்மன், இந்திரன், திண்டி, முண்டி. இந்த திண்டி முண்டி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் கோயிலுக்கு போகிற அளவுக்கு தெரியும். வாயற்பள்ளி இருபுறமும் நிற்கிறவங்க தான் இந்த திண்டி முண்டி. இவங்க வழிபட்ட ஆலயமும் இந்த ஆலயமும் சொல்கிறது. துவாரபாளையத்தில் சொக்கலிங்க மன்னர் வேட்டைக்கு போகிறாரு. அப்படி வேட்டைக்கு போகிறவங்க ஒரு குளத்தில் ஒரு அரிசியை பார்க்குறாரு. அந்த அரிசியத்தில் ஒரு தாமரை இருக்குது. தாமரைன்றது அரிசி குளத்தில் இருக்கிறது அரிசி இல்லை, ஆனால் அந்த தாமரை ஒரு அதிசயமாக இருக்குது. இதை பார்த்து சொக்கலிங்க மன்னர் என்ன பண்ணுறாரு, இப்போ வேட்டைக்கு போய் திரும்பி வந்து தன் பணியாட்களை அனுப்பி அந்த குளத்தில் இருக்கிற தாமரையை பறிச்சுட்டு வர சொல்கிறாங்க. சரி என்று அந்த வேலையாட்கள் சென்று அந்த குளத்தில் இருக்கிற தாமரையை பறிக்க முற்படுறாங்க. அந்த தாமரை பார்த்தீங்கன்னாக்கா கையில் அகப்படாத சுற்றி சுற்றி வருது அந்த தாமரை. இந்த அதிசயத்தை போயிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் என்ன பண்ணுறாரு, மன்னர் அந்த கொலக்கரடிக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பணியாட்கள் சொல்கிறாங்க தாமரை பறிங்கன்ட்டு. பார்த்தா கைக்கு அகப்படாத தாமரை நகர்ந்துட்டே இருக்குது. இதனால் கோபமுற்ற மன்னர் என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருக்கிற அம்பு எடுத்து அந்த தாமரை மேலே அடிக்கிறாரு. அந்த தாமரை மேலே அடித்தோடனே அந்த தாமரை குழம்பு செந்நிறமாக மாறுது. அப்படி செந்நிறமாக கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் வருது அந்த மன்னருக்கு. எழுந்து பார்த்தா அந்த தாமரையில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த சிவலிங்கம் தான் அந்த குளக்கரையிலே எடுத்து பிரதேசம் செஞ்சு கோவில் உருவாக்குறாரு. அந்த கோவில் தான் இந்த சிவலோகநாதராக அறியப்படுது. இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மன்னர் தன் நம்பால் அடித்தாலே அந்த வடுவு அந்த சிவலிங்கத்தில் இன்னும் இருக்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீரபாண்டியன் என்ற மன்னருக்கு சிவபெருமான் திருநீர் பைய கொடுத்த ஆலயமும் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் 220வது தலமாக இங்கே விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிவன் சுயம்பு மூர்த்தியாக நமக்கு இங்கே காட்சி அளிக்கிறாங்க. இங்கே ஏன் அந்த திண்டி முண்டின்னு இருக்கிறாங்கக்கா, இங்கே சிவபெருமானை வழிபடுறதாக இந்த திண்டி முண்டி பார்த்தா முற்பட்டு யார் முன்னாடி போதும் முண்டி சென்றதாக தான் இந்த ஊர் பேர் முடீஸ்வரமாக ஒரு காலத்தில் இருந்திருக்குது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாக சென்று அங்கே இருக்கிற ஈசனை வணங்கி ஈசன் அருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.